அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு வைகுண்ட ஏகாதசி திதி இருக்குது இல்லையா, பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு திதியாக இந்த நாள் இருக்குது. மேலும் இது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த நாளில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்குங்க. இவை தவிர ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை இன்று வீடு முழுவதும் தெளிப்பதன் மூலமாக நம்மளுடைய வம்சத்திற்கே பண கஷ்டம் வராது என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சில பொருட்களை சேர்த்து குளிப்பதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்தும் ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் லேட்டாக தான் பார்த்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து அதுபோல் தண்ணீரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு தலையில் நீங்கள் தெளிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்னொரு பதிவு போட்டிருந்தேன். இதில் ஒரு குறிப்பிட்ட பொருட்களை ஒன்று சேர்த்து வச்சாவே நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன். அதனுடைய லிங்கையும் நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா, நம்ம தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, அரிசியை வச்சு தான் இந்த பரிகாரம் செய்ய போகிறோம். ஏன்னா இந்த அரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பொருளாக கருதப்படுது. உங்களுக்கு 11 எண்ணிக்கையில் பச்சரிசி கிடச்சிச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய 108 பொருட்களில் இந்த பச்சரிசிங்கிறதும் ஒன்று. அதுவும் முனை உடையாத மாதிரி 11 அரிசியை எடுத்துக்கிறது சிறப்பு. ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி பச்சரிசி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி 11 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. முனை உடையாத மாதிரி, அதாவது குரணையாக இல்லாத மாதிரி சார்பால் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 11ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா, ஏகாதசி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 11வது திதி. அதனால தான் இந்த எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்க சொல்கிறோம். அடுத்ததாக இந்த பரிகாரம் எதற்காக செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு தான். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா பண கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு தீராத பிரச்சனையாகவே இருக்கும். எவ்வளவு பரிகாரம் செஞ்சு எனக்கு பண கஷ்டமே தீர மாட்டேங்குது, எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டே கிடைக்க மாட்டேங்குது, பர்ஸில் பணம் தங்கவே மாட்டேங்குது, தண்ணி மாதிரி செலவாகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் செலவாகாமல் நல்ல கையில் தாராளமாக பணப்புழக்கம் இருக்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். அதே சமயத்தில் இது கணவருக்காக நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மாற்றி செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், நல்ல பலன் கொடுக்கும். அடுத்தது இது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். எந்த தவறும் கிடையாது. இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஏகாதசி திதி நாளில் நீங்கள் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்யலாம். ராகு காலம் அப்படிங்கிறது காலை 10:30 12 மணி. அடுத்து பார்த்திங்கன்னா யமகண்டம்ங்கிறது மாலை 3 மணியிலேருந்து 4:30 மணி வரை இருக்கக்கூடிய நேரம். ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால சுக்கிரஹோரைங்கிறது பெஸ்ட்டு. சுக்கிரஹோரைங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரங்களில் வரும். நீங்கள் இரவு 8 to 9 இந்த பரிகாரத்தை செய்கிறது விசேஷம். சரி, இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி 11 எண்ணிக்கையில் அந்த அரிசி தேவைப்படுது. அடுத்ததாக நமக்கு ஒரு சில்லறை காசு தேவைப்படுது. அது 1 ரூபாவோ 5 ரூபாவோ 2 ரூபாவோ ஏதாவது ஒரு நாணயம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. இதில் எழுதுறதுக்கு நமக்கு பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தேவைப்படுது. ஒருவேளை பச்சை கலர் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சிவப்பு கலர் பயன்படுத்திக்கலாம். இருந்தாலும் பச்சைக்கு பணவரவு இருக்கக்கூடிய சக்தி உண்டு, அதனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது இல்லைன்னா ரெட் பயன்படுத்துங்க. இப்போ நமக்கு தேவையானது இவ்வளவே தான். பேப்பர், பேனா, அரிசி, ஏதாவது ஒரு காசு, இவ்வளவே தான்.
இப்போ இதை எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் உங்கள் மனசில் தேவையில்லாத எந்த ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பேப்பரில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க. இது நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து தரக்கூடிய சிம்பிள், பெருமாளுக்குரிய சிம்பிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இதை வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி பார்த்து பொறுமையாக வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா 11 அரிசி, அதை வந்து இந்த சிம்பிளுக்கு மேலேயே வந்து போட்டுருங்க. அடுத்ததாக ₹1 நாணயமோ ₹5 நாணயமோ எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, இதை வந்துட்டு நம்ம சாதாரணமாக வைக்காமல் இதில் நம்ம முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளையும் சேர்த்து வந்து வரைஞ்சிக்கணும். நீங்கள் நாணயத்தினுடைய ஒரு பகுதியில் வரைஞ்சிங்க அப்படின்னாவே போதும். சரி, இப்போ இதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்மளாம் வந்து எனர்ஜைஸ் பண்ணணும். ஏன்னா இது சாதாரணமாக இருக்குது. இப்போ நம்ம இதை எனர்ஜைஸ் பண்ணினா தான் இதுக்கு நல்ல ஒரு பவர் வந்து கிடைக்கும். எனர்ஜைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய இடது கையில் கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி. சுக்கரனுடைய பரிபூர்ண அருள் இருந்தால் தான் நம்மளுடைய பண கஷ்டம் வந்து நீங்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் அந்த வரைஞ்சி வச்ச பேப்பரை வந்து வைங்க. இப்போ அது பேப்பருக்கு மேலே அந்த அரிசி, காசு இதெல்லாம் வந்து இருக்கும். இப்போ இதெல்லாம் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இருக்கும். இப்போ ரைட் ஹேண்டால் இதை வந்துட்டு நீங்கள் மூடிக்கோங்க. அப்படியே கண்களை மூடி ஐ அட்ராக்ட் மோர் மணி, ஐ அட்ராக்ட் மோர் மணி, ஐ அட்ராக்ட் மோர் மணி, அதாவது நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா ஐ எம் எ மணி மேக்னெட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள். இல்லை நான் கோடீஸ்வரன் அப்படின்னு கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். ஐ எம் எ மில்லினியர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இதெல்லாம் சொன்ன பிறகு அப்படியே உங்களை தேடி பணம் வர மாதிரியும், உங்களுடைய பண கஷ்டம் நீங்கின மாதிரியும், உங்களுடைய பர்ஸில் நிறைய பணம் வந்து நிரம்பி வெளியேற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். பிணம் புரியாத சந்தோஷம் வந்து பரவும். இந்த சந்தோஷம் தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்வதற்குண்டான நம்பிக்கையை வந்து கொடுக்கும். இது செஞ்சு முடித்த பிறகு இப்போ இதை அப்படியே வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க. இந்த அரிசியும் காசும் கீழே விழுகாத மாதிரி இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ உங்கள் கணவருக்கு தான் பண கஷ்டம் தீரணும்னு நினச்சிங்கன்னா அவருடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல இதை வந்து வச்சுருங்க. இல்லைன்னா உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுருங்க. இதை நீங்கள் வந்துட்டு மாற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதே சமயத்தில் பேப்பரும் கிழியாத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நீங்களாக வந்து மாற்றணுன்னா ஒரு மாதம் கழித்து கூட மாற்றிக்கலாம். ஆனால் பேப்பர் கிழிஞ்சிச்சு அப்படின்னா உடனடியாகவே வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் வந்து கவனம் எடுத்துக்கோங்க. இது எத்தனை நாள் இருக்குன்னா நான் முன்னே சொன்ன 1 மாதம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. 1 மாதம் கழித்து இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் விளக்குலையோ மெழுகுவர்த்திலையோ காட்டி எரித்து இந்த சாம்பலை வந்து வெளியில் ஊதி விட்டுருங்க. இந்த ₹1 நாணயத்தை மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த அரிசியை எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ தானமாக வந்து கொடுத்துருங்க. உங்கள் பர்ஸில் இருக்கக்கூடிய இந்த 30 நாட்களுக்குள்ளேயே நல்ல ஒரு பணவரவு ஏற்பட்டு உங்களுடைய பர்ஸில் நிரந்தரமாக பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும். அதாவது கொஞ்ச நாள் தான் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு யோகத்தை வந்து இது கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பணவரவு இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். நான் முன்பே சொல்கிறது தான், சாதாரணமாக செய்யக்கூடிய பரிகாரத்தையும் இது போல் பவர்ஃபுல்லான டேயில் செய்யும்போது நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இது வந்து நம்ம செஞ்சால் உடனே பலன் கிடைக்கும்னு நான் உறுதியாக வந்து சொல்கிறேன். எல்லாரும் செஞ்சு பலனடைங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.